வழக்கமாக விஜய் சார் நடிக்கும் புதிய படங்களுடைய இசை வெளியீட்டு விழா சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறும். சினிமா பிரபலங்கள், படத்துடைய நடிகர், நடிகைகள், தயாரிப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் விஜய் சாருடைய ரசிகர்கள் அப்படின்னு பலருமே இதுல கலந்து கொள்வாங்க. விஜய் சாருடைய படத்தின் இசை வெளியீட்டு விழாவை பார்ப்பதற்கு பலருமே முயற்சி பண்ணுவாங்க. விஜய் சாருடைய ரசிகர் மன்றம் சார்பாக பல டிக்கெட்டுகள் பலருக்குமே கொடுக்கப்படும். இப்படி பல்லாயிரம் பேர் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வாங்க. மேலும் அந்த விழாவில் விஜய் சார் என்ன பேச போறார் அப்படின்ற எதிர்பார்ப்பும் பதட்டமுமே அதிகமாக இருக்கும். அந்த விழாவில் விஜய் சார் பேசியது தொடர்பான வீடியோக்கள் ட்விட்டர், முகநூல் போன்ற சோசியல் மீடியாக்கள்ல வைரலாகும். விஜய் சார் ரசிகர்களுமே அதனை வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க. சோ இதனை மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டு போகணும், அதுவும் தளபதியுடைய கடைசி படம் அப்படின்றதுனால இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சை மலேசியாவில் பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆடியோ வெளியீட்டு விழா நாளை 27ஆம் தேதி மிகவும் பிரம்மாண்டமாக மலேசியாவில் ஒரு மிகப்பெரிய மைதானத்துல நடைபெற உள்ளது. இந்த விஷயம் தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அது மட்டுமல்லாமல் அந்த ஆடியோ லான்ச்சுக்கு தளபதி விஜய் முதல் பல பிரபலங்களுமே மலேசியா செல்ற வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இந்த நிலையில தற்போது இந்த ஆடியோ வெளியீட்டு விழாவில் என்னென்ன ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கும் அப்படின்ற தகவல் வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது விஜய் சாருடைய கடைசி படம் அப்படின்றதுனால அவர் ஃபேமிலியுடன் இந்த ஆடியோ வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள இருக்காரா. அவருடன் பாத்தீங்கன்னா அவருடைய மகனான ஜேசன் சஞ்சய், அவருடைய மகளான திவ்யா சாஷா, மனைவி சங்கீதா அவர்களுடனுமே இந்த ஆடியோ வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள உள்ளதாக சொல்லப்படுது. ஒரு சில நாட்களுக்கு முன்பு தளபதி விஜய் அவர்களுக்கும் சங்கீதா அவர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்ததாக வதந்திகள் பரவிய நிலையில தற்போது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவுமே இந்த ஆடியோ லான்ச்ல அவங்க கலந்து கொள்றாங்களா. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.